சார் இப்ப பாத்தீங்கன்னா மீண்டும் வடிவேல் ஒரு திமுக ஒரு புரட்சிகர பிரச்சாரத்தை வந்து தொடங்கியிருக்காரு. ஒரு புரட்சிகர பிரச்சாரம் ஆயிட்டாங்க. அவர் வந்து ஒரு 10 வருஷம் கேப்புக்கு அப்புறம் அடிபட்டு மிதிப்பட்டு திரும்ப ஒரு புரட்சிகரமா இறங்கியிருக்காரு இப்போ. அப்போ வந்து அவர் விஜயகாந்த் டார்கெட் பண்ணி அவங்களை இறக்கி விட்டாங்க. இப்போ வந்து விஜய டார்கெட் பண்ணி இறக்கி விட்டுருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு பலன் அளிக்குமா திமுகக்கு? இல்ல திரும்ப வடிவேலு திரும்ப இன்னொரு 10 வருஷம் காணா போறாரு? ஆல்ரெடி அவர் காணா போயிட்டாரு. இல்ல அதுதான் இது திமுகவுக்கு பலன் அளிக்குதோ அளிக்கலையோ அப்படின்னு தாண்டி வடிவேலுக்கு கேடு காலம் இது. திரும்ப வந்து அவருக்கு சனியோ இல்ல வேற ஏதோ ஒண்ணு வடிவேலுக்கு கேடு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு அறிவாற்றல் மிகுந்தவர் கிடையாது. அவர் மிகப்பெரிய திரைக்கலைஞர். அது கோடிக்கணக்கான வந்து ரசிக்க வைக்கக்கூடிய சிரிக்க வைக்கக்கூடிய கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு இணையான கலைஞன் கிடையாது. அந்த பாயிண்ட் இப்ப நம்ம கிடையாது. இல்ல ஆக்சுவலி அத மறுக்கலைன்னு சொல்றேன். வந்து ஒரு மிகப்பெரிய கலைஞன், அதுல மாற்று இல்லை. அது அந்த வடிவேல் மாதிரி இன்னொரு ஆக்டர் கிடைக்கிறது கஷ்டம் தான், அதுல மாற்று இல்லை. ஆனா அவரோட இந்த அளவுக்கு ஒரு அறிவாற்றல் மிகுந்தவரா இல்ல ரொம்ப புத்திசாலியா அப்படின்னு கேட்டா இல்ல. அது சொல்றது அதை சொல்றேன் நான். அந்த அளவுக்கு இல்ல. ஏன்னா அப்படி இருந்திருந்தா தன்னை யாரு திரைத்துறையில மிகுந்த உற்சாகமா வளர்த்து விட்டாங்களோ அவங்களுக்கு எதிராகவே நான் விஜயகாந்த் அவர்களை சொல்றேன். விஜயகாந்த் அவர்கள் தான் அவருக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருந்தாரு ஆரம்ப காலகட்டங்கள்ல. அவருக்கு எதிராகவே வந்து நீங்க ரொம்ப மிக கேவலமா திமுக பிரச்சாரம் பண்ணி 2011 எலெக்ஷன்ல பிரச்சாரம் பண்ணி அவரை கேவலப்படுத்தி ரொம்ப எல்லாம் தரமட்டத்துக்கு இறங்கி பிரச்சாரம் பண்ணாரு. அதோட விளைவு என்னாச்சு? இதுல நான் இன்னொன்னு சொல்லணும்னா திமுகவும் பட்டும் திருந்தல. திமுகவும் அந்த 2011 வடிவேலு மாதிரியான ஆட்களை இறக்கி பிரச்சாரம் பண்ணாம இருந்திருந்தா 10 வருஷம் அவங்களும் அந்த ஒரு 10 வருஷம் கேப் அவங்களுக்கு கிடைச்சிருக்காரு. அந்த எலெக்ஷன்ல ஒரு எதிர்கட்சியா கூட வர முடியல அவங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த வடிவேலோட அநாகரிகமான பிரச்சாரம். ஏன்னா வடிவேலு திட்டுற ஆள் யாருன்னு இருக்குல்ல, அந்த ஆளுக்கு இருக்கிற அந்த நன்மதிப்பு மக்களுக்கு புரியும்ல. ஒரு நல்லவரை வந்து ஒருத்தன் திட்டும் போது இயற்கையாவே திட்டுறவன் ஈவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவன் மேல ஒரு வெறுப்பு வரும். அவனை யாரை திட்ட வைக்கிறாங்களோ அவங்க மேலேயும் ஒரு வெறுப்பு வரும். அதுதான் 2011 திமுகவுக்கு நடந்தது. 10 வருஷம் அவங்களும் காணா போனாங்க. 10 வருஷம் இந்த வடிவேலு எங்க இருந்தாருன்னே தெரியல. திரை வாழ்க்கையே மோசமாயி நாசமாயி எங்கேயும் காணா போயிட்டாரு. இப்பயும் அவ்வளவுதான். சரி போயிட்டு திருப்பி வந்து 1-2 படங்கள் நடிச்சிட்டு இருக்காருன்னா திருப்பி இப்ப வந்து என்னகிட்ட இப்ப விஜய திட்ட ஆரம்பிச்சிருக்காரு. விஜய் கூட நீ எத்தனை படம் நடிச்சிருக்க? விஜய்க்கு உனக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு? இப்ப நீ அரசியலுக்கு வரலன்னு இப்ப யாரு உன்னை கேட்டா? இல்ல நீ நேரடியா ஒரு கட்சியில சேர்ந்து பிரச்சாரம் பண்ணு. நீ ஒரு வெகுஜனத்தால் பார்க்கப்படக்கூடிய ஒரு கலைஞன், மாபெரும் கலைஞன். உன்னை ரசிக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு கோடான கோடி பேர் இருக்காங்க. அப்ப நீ வந்து ஒரு சார்பை எடுத்து நீ பேசும்போது ஆட்டோமேட்டிக்கலி வடிவேலுக்கு அவருக்குன்னு இருக்கிற ஒரு பிம்பம் உடைஞ்சு அவர் வந்து கிட்டத்தட்ட காணாமல் போன லிஸ்ட்ல இன்னும் முதல் இடத்துல இருக்கக்கூடிய ஆளா அவர் போக போறாரு. இது நிச்சயமா வடிவேலுக்கு நல்லதே கெட்டதையும் தாண்டி திமுகவுக்கு மிகப்பெரிய ஆபத்து. 2011 திமுக என்ன நிலைமை அடைஞ்சதோ அதே இடத்துக்கு திருப்பி வடிவேலை கூட்டி கொண்டாந்து விட்டுருவாங்க. ஆனா அப்போ விஜயகாந்த் ரசிகர்கள் வேணா வடிவேலை வந்து சாஃப்டா ஹேண்டில் பண்ணிட்டாங்க. இப்போ இவங்க விஜய் ரசிகர்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து சும்மா ஒரு ட்வீட் போட்டாலே வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் கிட்ட ஆனானப்பட்ட பெரிய கட்சிகளே கதறாங்க. ஐயோ அவங்கள தொடாதீங்கப்பான்னு தலைமை வந்து அறிவுறுத்துற அளவுக்கு இருக்காங்க அவங்க. நீ ஒரு சின்ன விஷயம் சொன்னீங்கன்னா அடுத்த ஒரு 2 நிமிஷத்துல அது கம்ப்ளீட் டேட்டா எடுத்து வெளியில எடுத்து வடிவேலுக்கு அனுப்ப போறாங்க. அந்த இடத்துல இப்ப இருந்துகிட்டு இதை போட்டுட்டு அதை போட்டு அவர் சொல்லி என்ன பண்றது? அவருக்கு அந்த அளவுக்கு அறிவு கிடையாதுங்க. அவர் அவ்வளவு பெரிய புத்திசாலியோ அறிவாளி எல்லாம் இருந்திருந்தா அந்த தவிர அவர் செய்ய மாட்டாரு. அவ்வளவு எல்லாம் கிடையாது. அவர் ஏதாவது ஒண்ணு சொன்னா சரி இவங்க ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படி ஏதோ ஒரு இதுல அவர் பட்ல அவர் போறாரு. அது வடிவேல விட்டுறலாம், அவருக்கு ஒண்ணும் கிடையாது. அவர் ஆல்ரெடி காணாமல் போனவர் தான். திமுகவுக்கு இது திருப்பி செட்பேக் தான். 2011 நிலைமை 2026 அவங்களுக்கு நடக்க போகுதுங்கிறதுக்கான அறிகுறி தான் இது வடிவேலோட பிரச்சாரம். கண்டினியூஸா திரைத்துறையில இருந்து நிறைய பேரை வந்து இவங்க ஆப்போசிட்டா பேச வைக்கிறாங்களே. இப்ப நாசர் கூட ரீசெண்டா அந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஒரு ஆளும் தரப்பு நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன்னா இந்த கவர்மெண்ட் ரூல் பண்றதே அவங்க தானே. இதுக்குள்ளதானே எல்லாமே இருக்கு. திரைத்துறையில இருந்து இண்டஸ்ட்ரியில இருந்து எல்லா துறையும் அது உள்ளதான் இருக்கு. நீங்க எல்லாத்தோட ஒரு சுப்ரீமோ பவர் அவங்க தானே. அப்ப அவங்க நினைச்சா என்ன வேணா பண்ணலாம். இன்னைக்கு என்னாச்சு? இப்ப ஊடகமும் பத்திரிகையும் என்னவா இருக்கு? ஊடகமும் பத்திரிகை நியூட்ரலா இருக்கா? கிடையாது. இப்ப மொத்த பத்திரிகையும் ஊடகங்களும் விஜய்க்கு எதிரான ஒரு கருத்தியலை திணிக்கிற ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கா இல்லையா? கண்டிப்பா. இதை எதுக்காக செய்யறாங்கன்றீங்க? இப்ப அவங்களோட பவர் அந்த சுப்ரீமோ எங்க இருக்கு அங்க இருந்தா அது நடக்கும்.
அது இந்த மாதிரியான ஆட்கள் நம்ம வெற்றியை எப்படியாவது கைப்பற்றி ஆகணும்னு நினைக்கிற ஒரு அரசியல் கட்சி இதை விட இன்னும் எக்ஸ்ட்ரீமா போயிருப்பாங்க. இப்ப நல்ல வேளை இப்ப நோட்டிபிகேஷன் நேற்று வந்துருச்சு. இப்போ இதுக்கப்புறம் அந்த நான் நம்புறேன் மீடியாக்களோட பத்திரிகைகளோட வேலை வந்து முன்ன மாதிரி இருக்காம கொஞ்சம் நீட்ரலஸா இருப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஓகே. ஏன்னா அது அப்படித்தான் நடக்கும். அப்படி இருக்கும்போது திரை நட்சத்திரங்கள் திரை நடிகர்கள் வந்து எந்த மாட்டாங்க அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு நிறைய அவங்க கிட்ட பெரிய பேனர் இருக்கு. நினைச்சா ஒரு படத்தை நிறுத்தலாம். ஜனநாயகனே நிக்குதா இல்லையா, நினைச்சா இல்லையா, அப்ப அவருக்கு அந்த நிலைமைன்னா இவங்க எல்லாம் என்னங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல தான் போவாங்க. அது கருத்து போடுறதா இருக்கட்டும், ட்விட்டர் போடுறதா இருக்கட்டும், இல்ல விஜய்க்கு எதிராக ஏதாவது கருத்து சொல்றதா இருக்கட்டும், இது எல்லாமே அவங்களுக்கு அஞ்சு இல்ல அவங்க தொழில நம்ம தொழில ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து அவங்க இதெல்லாம் செய்யறாங்க. ஓகே. சோ இது ஏன்னா இப்போ நக்கீரன் கோபால் இந்த மாதிரி ஆட்கள் ரொம்ப தரந்தாழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. நக்கீரன் கோபால் பேசுறதுக்கு எல்லாம் நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லைங்க. நம்ம எல்லாம் பேசுற அளவுக்கு கூட அவர் இல்லாம போயிட்டாரு. ஓகே. ஏன்னா அவர் மேல ஒரு பெரிய ஒரு இது இருந்தது. ஏன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கும் போது அவர் அந்த ஒரு இடத்துல வருவாரு. அவரு நம்ம நித்யானந்தா பிரச்சனையில இருக்கட்டும், வீரப்பன் இஷ்யூவா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள்ல இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட்னா நக்கீரன்லாம் அது ஒரு இருந்த இடம் தான். ஆனா அவரு ரொம்ப தரம் தாழ்ந்து போயிட்டாரு. இப்போ விலை போய் அதான் சொன்னேன், மூத்த பத்திரிகை நிறுவனங்களா இருக்கட்டும் அல்லது பத்திரிகையாளர்களா இருக்கட்டும் எல்லாருமே வந்து இந்த சுப்ரீமோ பவர் கிட்ட வந்து விலை போயிட்டாங்கிறது தான் இதெல்லாம் காமிக்குது. ஏன்னா தரம் தாழ்ந்து பேசுறாங்க. இன்னும் சொல்ல போனா ஊடகத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருந்தவங்க இப்ப ஸ்டேஜ் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டேஜ்லயே ஏறி ஓபன் அப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாமே வந்து அந்த பவருக்கு அஞ்சுதான். ஓகே. பவர் பிளஸ் விட்டமின் இப்படி பல விஷயங்கள் இது எல்லாமே இவங்களுக்கு வந்து செட்பேக் ஆகும்னு சொல்றீங்க. நிச்சயமா. நீங்க இன்னைக்கு பழைய காலம் இல்லைங்க, பிஃபோர் வந்து மீடியாக்கள் இல்லாத காலங்கள்லனா நீங்க வெறுமன பத்திரிகை இருந்த காலங்கள்ல ஃபில்டர் அவங்க என்ன சொல்றாங்களோ ஃபில்டர் பண்ணி தான் வரும். அது அடுத்த நாள் வார பத்திரிகை எல்லாம் வந்து வரும்போது அது பழைய சமயம் எவருக்குமே எதுவுமே தெரியாது. இன்னும் அப்படி இல்ல, எல்லாமே லைவ்ல இருக்கு. கண்டிப்பா. அப்போ நீங்க எதையுமே மறைக்க முடியாது. நான் என்ன பேசுறேன், நீங்க என்ன பேசுறீங்க, அவர் என்ன பேசுறாரு, எல்லாமே ஓபன் அப்ல இருக்கு. வேணா உடனே ரியாக்ட் பண்ண முடியாத இடத்துல வேணா மக்கள் இருக்கலாம். ஆனா அவங்க ரியாக்ட் பண்றதுக்குன்னு ஒரு பவர் இருக்கு அவங்களுக்கு. அந்த நாள் வரும்போது, அது ஏப்ரல் 23 அந்த நாள் வரும்போது அவங்க அங்க ரியாக்ட் பண்ணிடுவாங்க. சோ அப்ப நீங்க சொல்றபடி பார்த்தோம்னா வடிவேலு, இந்த மாதிரி திரைத்துறை, இந்த மாதிரி செய்தியாளர்கள், இவங்களோட எல்லா வந்து கட்டமைப்புகளும் விஜய்க்கு ஆதரவா தான் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, விஜய்க்கு இவங்கெல்லாம் இவங்க விஜய்க்கு எதிராக பேசுறது வந்து அவருக்கு வந்து ஒரு பாசிட்டிவா தான் நிச்சயமா இருக்கும். ஏன்னா நீங்க எப்போதுமே ஒரு அநீதிக்கு எதிராக வந்து நீங்க யாராவது வந்து அதை முன்னெடுக்கும் போது நீங்க அதுக்கு என்னதான் சப்போர்ட் பண்ணாலும் எண்டாத்த பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட தானே இருக்கு, அவங்க பார்வையாளர்கிட்ட தானே இருக்கு, பாக்குறவனுக்கு தெரியும்ல. ஆமா, பாக்குற எனக்கு தெரியும்ல நீங்க என்ன பண்றீங்கன்னு. அப்ப நான் ஒரு ஜஸ்டிஃபை பண்ணுவேன்ல, அது என்னோட டிசிஷன்ல இருக்கு இல்லையா. சோ அந்த இடத்துலதான் இந்த மாதிரியான நிறைய ஆட்சி மாற்றங்கள் அப்படித்தான் நடக்குது. ரொம்ப கான்பிடண்டா இருந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் காணாம போயிருக்கேன். அதெல்லாம் எப்படி நடந்தது? கண்டிப்பா. அந்த மாதிரி மக்கள் கையில இருக்கு. அதனால நீங்க இந்த மாதிரி ரொம்ப சீப்பான வேலைகள்லாம் திமுக மாதிரி பெரிய கட்சிகள் செய்யாம இருந்தா நல்லது. வெற்றி தோல்வியை தாண்டி அவங்களுக்கு நல்ல ஒரு பாரம்பரிய லெகசி இருக்கு அவங்களுக்கு. சோ அந்த லெகசி எல்லாம் அவங்க விடாம இந்த மாதிரியான வேலைகள்ல இறங்கக்கூடாது. இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி தரம் தாழ்ந்த பேச்சாளர்களை வச்சுக்கிட்டு, இந்த மாதிரி காமெடியன்களை வச்சுக்கிட்டு, அவங்க என்னன்னா ஒரு இவரை வடிவேலை வச்சுக்கிட்டு விஜய் உயரத்துல இருக்கிற விஜயை திட்டுனாக்கா அது இதுவாயிடும். எப்படி ஆகும்? வடிவேலுக்கு தான் மதிப்பு போகும். வடிவேலுக்கு போகாது, யாரு திட்ட சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் போகும். அது செகண்ட். ரெண்டு இது ஒன் பை ஒன்னா இதான் நடக்கும். அதனால இந்த வேலையெல்லாம் எதுவுமே நடக்காது. நீங்க மக்கள் பவருக்கு முன்னாடி இதெல்லாம் ஈடுபடவே படாதுங்க. எப்போதுமே ஒரு நியூ கமரை மக்கள் கொண்டாடுவாங்க. இது காலங்காலமா இங்க மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க நடந்திருக்கு. அது இந்த 26 எலெக்ஷன்ல தமிழ்நாட்டிலேயே நடக்க போகுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே.